ஸ்ரீரங்க பெருமாளுக்கு சந்தனாதி தைலம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். சந்தன கட்டைகளையும் அகில் கட்டைகளையும் சின்ன சின்னதாக உடச்சி காவிரி நீரில் ஊற வைக்கிறாங்க நல்லா. இந்த கட்டைகளை ஒரு மண் பானையில் நல்லா நெருக்கமாக அடுக்கி அதுக்கு மேலே சந்தனம், தேன், வெல்லம், கற்பூரம் எல்லாத்தையும் போட்டு நிரப்புறாங்க. இந்த மண்பானையோட வாய்ப்பகுதியை வெட்டி வேரால் நல்லா அமுக்கி மூடிடுறாங்க. கட்டைகள் நிறைந்த இந்த மண்பானை இன்னொரு பெரிய மண்பானைக்குள்ளார தலைகீழ கவுத்து வைக்கப்படுது. இப்போ இந்த சின்ன பானைக்கும் பெரிய பானைக்கும் இடையில உள்ள இடத்துல எல்லாம் விறகெல்லாம் வச்சு நல்லா தீ மூட்டப்படுது. இந்த பெரிய மண்பானை ஒரு இரும்பினால் ஆன முக்காலி மேலே வச்சு அதுக்கு கீழே இன்னொரு மண்பானையை வைக்கிறாங்க. தீ எரிய எரிய சின்ன மண்பானையிலேருந்து தைலம் உருவாகி வெட்டிவேர் வழியாக அடியில் வச்சிருக்கிற மண்பானையில் சேருது. இந்த தைலம் நல்லா சுத்தம் செய்யப்பட்டு பெருமாளோட திருமேனி மேலே பூசப்படுது.